ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி இட்லி நல்லா பஞ்சு மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சேர்க்குற சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாங்க. எல்லா அளவுகளையும் அதே இதில் அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மெஷரிங்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே இதில் எல்லாத்தையும் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ராகியில் இருக்கிற தூசு வந்து நல்லா போகும். ராகியில் வந்து அதிகமாக தூசு இருக்குங்க. அதனால் அதை வந்து ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தெளிவாக ராகி தெரியணும். அந்தளவுக்கு வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே மற்ற பொருள் சேர்த்துடலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இன்னும் இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அவல் தான் ஊற வைக்க போகிறோம். 3/4 கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அவல் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஊறி வரட்டும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ராகியில் சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2-3 பேட்சாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாதுங்க. நான் வந்து ஒரு 3 பேட்சாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையால் நல்லா கலந்து வைக்கும்போது தான் மாவு வந்து நல்லா பொங்கி வரும். மாவு வந்து நல்லா பொங்குனதுக்கப்புறமா தாங்க நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நைட் ஃபுல்லாக விட்டுட்டேங்க. காலையில் பார்க்கும்போது பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து பொங்கலைன்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இட்லி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும். இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தாங்க இட்லி தட்டு வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ராகி இட்லி செய்யுங்க. நல்லா பஞ்சு மாதிரி வரும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு அந்த குச்சியில் ஒட்டாமல் வருது. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது கூட சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.